நல்ல நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. சார் நீங்க ஒரு பொறுப்பான எம்எல்ஏ, இந்த மாதிரி பொது இடத்துக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வரலாமா சார்? சார் என் மேல எந்த தப்பு கிடையாது. 50 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க சிஎம் மனசுல இடம் பிடிச்சலாம்னு இவன் சொன்னான். எல்லாம் என் கண்ணு முன்னா என் பொண்ணை தூக்கிட்டு போறான். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பர்மிஷன் பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க. சார் ப்ளீஸ், இன்னும் 24 மணி நேரத்துல உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்களை ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப பிரச்சனை பண்ணாம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க ப்ளீஸ். வாங்க சார், வாங்க. நீ வாங்க, வச்சுக்கிறேன் வா. சொல்லுதடா எம்மதமும் சம்மதமே என்று சொல்லி கூடுங்கடா. எல்லா மதங்களுமே நல்லதான் சொல்லுதடா எம்மதமும் சம்மதமே என்று சொல்லி கூடுங்கடா. நெஞ்சுக்குள்ள ஜாதிய வச்சு நஞ்சுக்குள்ள நீந்தறிய வேலை இருக்கு நிறைய வெட்டி வேலை எதுக்கு நண்பா அழகாராதி இருக்கு புண்ணு இத அறுவை சிகிச்சை பண்ணு. ஆலமரம் அரச மரம் அரவணைச்சு நிழல் கொடுக்க ஜாதி மதம் பார்ப்பதில்லையடா. ஊருணியில் நீர் எடுத்து தாகமதை தணிக்கையிலே யாரு நீன்னு கேட்பதில்லையடா. ஆறறிவு படைச்சவன்டா இப்ப அறிவு கட்டு அலைகிறான்டா. அடுப்பெரிக்கும் நெருப்பெடுத்து அவன் கூரையத்தான் கொடுக்கிறான்டா. எல்லா மதங்களுமே நல்லதான் சொல்லுதடா எம்மதமும் சம்மதமே என்று சொல்லி கூடுங்கடா. நெஞ்சுக்குள்ள ஜாதிய வச்சு நெஞ்சுக்குள்ளே நீந்துரிய வேலை இருக்கு நிறைய வெட்டி வேலை எதுக்கு நண்பா அழகாராதி இருக்கு புண்ணு இத அறுவை சிகிச்சை பண்ணு. செகுளியாக வாழ்ந்து விட்டால் வேற அதிகமில்லை விவரம் வந்தா துயரம் தானடா. சகுனியாக 10 பேரு சாத்தானாக 10 பேரு 80 பேரை கெடுக்கிறானடா. கெட்டவனை விட்டு தள்ளு நீ நல்லவனாய் நிமிர்ந்து நில்லு. சல்லடையில் சலிச்செடுத்து நீ வல்லவனாய் வெற்றி கொள்ளு. எல்லா மதங்களுமே நல்லவத்தான் சொல்லுதடா எம்மதமும் சம்மதமே என்று சொல்லி கூடுங்கடா. நெஞ்சுக்குள்ள ஜாதிய வச்சு நெஞ்சுக்குள்ள நீந்தறிய வேலை இருக்கு நிறைய வெட்டி வேலை எதுக்கு நண்பா அழகாராதி இருக்கு புண்ணு இத அறுவை சிகிச்சை பண்ணு. தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா. வெளியே வரல தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா. ஹோட்டல் பில்லாது செட்டில் பண்ணுப்பா. ஏம்பா மளிகை பாக்கிய கொடுப்பா. அதாவது மழை பெஞ்சாலும் விடாம துரத்துறவன்னா கடங்காரங்கிறத நிரூபிக்கிறானுங்க. மரியாதையா வெளில வந்து பணத்தை தரியா இல்லையா? வழிவிடு 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 வழிவிடு. யோ யாரே நீ? நானா? நான் உங்கள ஒருத்தன்பா. இப்படிலாம் தட்டினா கதவு திறக்காது. நான் ஒரு புது டெக்னிக் வச்சிருக்கேன். இப்ப பாரு ராமகிருஷ்ணா, நேத்து லாட்டரி டிக்கெட் வாங்கினியே அதுல உனக்கு 10,000 ரூபாய் வந்திருக்கு. சீக்கிரம் வந்து வாங்கிக்கப்பா. நான் தான் ராமகிருஷ்ணன், நான் தான் ராமகிருஷ்ணன். ஏண்டா பணம்னு சொன்ன 18 ஜோடி வரைய
எங்கிட்ட வாங்கின கடன் அடைக்க வக்கில்ல. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், போய் மனு வாங்க போறாரு. ஏங்க, நீங்க என்ன திட்டலாம், அடிக்கலாம், இந்த நாடே எனக்கு தலை வணங்க போகுது. ஏன்னா இந்த நாடே எனக்கு கடமைப்பட்டிருக்கு. இத பாரு, எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு நாங்க யாரும் நகர மாட்டோம். இத பாருங்க, என்கிட்ட 10,000 ரூபாய் செக் இருக்கு, நாளைக்கு எடுத்துறேன். ஏய், இந்த செக் ஆட்டுறது, எண்ணெய் ஊத்துறது இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பொறுங்க, செக்கே காட்டிட்டேன்ல. இங்க பார், இப்ப சொன்னதுக்காக போறோம். நாளைக்கு 10 மணிக்கு வருவோம். பணம் வரல, 11 மணிக்கு ஆஸ்பத்திரியில குத்துயிரும் குளிருமா கிடப்ப. வாங்க போலாம். அப்போ நீங்க தான் பில்லு கட்ட போறீங்க. என்னப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஏரியா பக்கமே வந்துட்டேன். சரி, யாரை பார்க்கணும்? ராமகிருஷ்ணன் ஒருத்தரை பார்க்கணும். அந்த மாடி வீட்டுல ஒருத்தன் இருப்பான், அந்த ஆள் தான். போய் பாரு, இருப்பான். சரிங்க, ராமகிருஷ்ணன் வீடுங்க. மேலதான். நீங்க யாரு? அவர் சொந்தக்காரங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? மேலதான் இருக்காரு, போங்க. கிழிஞ்சது போ. உள்ளதுக்கே உரல் இருக்குது, வந்ததுக்கு எங்க வடிச்சு கொட்டுறது? அட நீ வேற. ராமகிருஷ்ணன் இருக்கானே யமகாதங்கப்பா. வந்திருக்கிற விருந்தாளில வச்சு 5 நாள் 10 நாள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டா. வாங்க, இதான் நம்ம அரண்மனை. கொஞ்சம் இடம் நெருக்கடி, நான் மட்டும் தான் உட்கார முடியும். நீங்க நின்னுட்டே பேசுங்க. வந்துட்டீங்களா? அப்புறம் நான் வந்து நீங்க வர்றத பத்தியும் ஊர்ல நடந்த விஷயத்தை பத்தியும் என் ஃப்ரெண்டு போன்ல விவரமா சொல்லிட்டான். சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆகுங்க, டிஃபன் சாப்பிட போலாம். கடவுள் என்னமா சொல்லிக்கிறான் பாத்தியா? என்னன்னு? நீங்க வந்த நேரத்துல நான் என்னன்னு சொல்றது? பணம் இருக்குது, ஆனா செக்கா இருக்குது. மசால் தோசைக்கு செக் கொடுக்க முடியுமா? பணம் தானே, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்களை வசதியா பார்த்த பிறகு எனக்கு நிம்மதியா வந்துச்சு. பக்கத்துல இருக்கிற டீ கடை, மளிகை கடை எல்லாத்துலயும் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. நீங்க ஜமாச்சிருவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஒரு சின்ன சிக்கல், நான் அவசரமா பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரேன் இருக்கு. ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். வந்த உடனே உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன். ஓகே? சரி. 6 மணிக்கு கும்பாபிஷேகம், 7 மணிக்கு கற்பகோட்டு கல்யாணம், 8 மணிக்கு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனு, 10 மணிக்கு பங்கஜா வீட்டுல. உன் ப்ரோக்ராம்லாம் எங்கிட்ட சொல்லாத. இவங்க இருக்கிறாங்க வந்தாங்க. நீங்க தானே வர சொன்னீங்க. வர சொன்னீங்களா? ஆமா, நாளைக்கு சட்டசபை கூடுது. கூடட்டும். அங்க நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? நீ வந்து ஒண்ணு பண்ண போறதில்லப்பா. நான் இல்லாத நேரத்துல இந்த ஊர்ல உன் திருவிழாவில காமிச்சிடாதன்னு சொல்ல வந்தேன். அவர் பொண்ணு ஓடி போன வரத்தான் அவருக்கு. எதுக்கு தலைவர் அவங்க விஷயத்துல தலையிடுறீங்க? ஏய், வாயை புத்திரி சும்மா இருக்க மாட்டேன். இத பாருங்க, ஓடி போனவங்க தான். போன இடத்துல அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. உங்க பொண்ணு இந்த மாதிரி ஓடி போயிருந்தா அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா? அது எப்படி? திருப்பாச்சி அறுவாடுத்து வந்து ஒரே படம் போட மாட்டாரு? அண்ணாமலை, என் பொண்ணு உயிரோட வந்து அதுவே எனக்கு போதும். அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். இதுக்காக வர சொன்னீங்களா? எங்க ஜாதிக்காரங்களை கூப்பிட்டு புத்திமதி சொல்றதை விட்டுட்டு அவனுங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. உங்க இஷ்டம். அண்ணன் வர 2 நாள் ஆகும். குடிசையெல்லாம் கொளுத்திடுவீங்க. ஓமனக்குட்டி, இந்தா ஏத்தம்பளம். குட்டி, உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உள்ள வா, சாப்பிடுவோம். ഏയ് ഇയാള് നേന്ത്രപ്പഴമും ഇയാള് ബിരിയാണിയും വാങ്ങി കൊടുത്തു. ഞാൻ വയറ് നിറയെ കഴിച്ചു. நான் தான். அப்ப இந்த பிரியாணி யார் சாப்பிடுறத? മുടിഞ്ചാൽ നിങ്ങൾ കഴിക്കൂ, ഇല്ലെങ്കിൽ വേസ്റ്റ് ചെയ്യണ്ട. നായ്ക്ക് പോടൂ. நாய்க்கா? உள்ள வா, பேசிக்கிறேன். சார், ஒரு டீ, 4 இட்லி, 2 வடை, 2 தோசை பார்சல் பண்ணுங்க. முதல்ல காசு கொடுத்துட்டாயா? சார், 4 இட்லி, 2 வடை, 2 தோசை பார்சல் பண்ணுங்க. நான் ராமகிருஷ்ணா ஃப்ரெண்டு தான். ராமகிருஷ்ணா அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க. ராமகிருஷ்ணா அக்கௌண்டா? அவனுக்கு கடன் கொடுத்ததுனாலதான் கல்லாவுல உட்கார வேண்டிய முதலாளி டீ ஆத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க? நான் சரக்கு மாஸ்டர். என் சம்பளம் கைக்கு வந்த உடனே போயிட்டே இருப்பேன். சரி, அப்ப பார்சல் கொடுங்க. ஏயா, இப்பதானே சொன்னேன் அவனுக்கு அக்கவுண்ட் இல்லைன்னு. அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டணும். கொத்து வரட்ட மாதிரி கொத்தி போட்டுருவேன். சார், அவர் வந்தா நிச்சயமா நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். ஆமா, அவர் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 300 ரூபா. நீ தர போறியா? சரி, அவர் அக்கௌண்ட்ல வேணாம். என் அக்கௌண்ட்ல 4 இட்லி, 2 வடை, 2 தோசை பார்சல் பண்ணுங்க. இந்தா, ஆ. முதல்ல காசை என் கொடுத்து account இது. உனக்கே எங்க அக்கவுண்ட்? ராமகிருஷ்ணா ஃப்ரெண்டு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க. ராமகிருஷ்ணா அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார் போல இருக்கு. ஆமாங்க, நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, 1 மணி நேரம் லேட்டா வந்திருந்தோம். அவர் கிளம்பி பெங்களூர் போயிருப்பாரு. நம்ம தங்குறதுக்கு லாட்ஜ் அது இதுன்னு அலைய வேண்டி இருந்திருக்கும். வீட்டுல யாரியா? யார் சார் நீங்க? நான் யாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ராமகிருஷ்ணன் எனக்கே தெரியாம உன்னை உள்வாடையை கூட்டு போயிருக்கானா? சார், ராமகிருஷ்ணனோட ரிலேஷன் நாங்க. ஒரு வேலை விஷயமா சென்னை வந்திருக்கோம். எங்க போயிருக்கான்? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. 2 நாள் வந்துருவாரு.
ஓஹோ, வந்த உடனே உங்ககிட்டயே வண்டி கணக்கா புழுவ ஆரம்பிச்சிட்டானா? என்ன விஷயம் சொன்னீங்கன்னா என்ன விஷயமா? 2 மாசம் வாடகை வரணையா? எவ்வளவுங்க? 2 மாசத்து வாடகை 1500 ரூபா. அவன் அப்பப்ப 50 100 வாங்கி மொத்தம் 2500 கொண்டு வந்தாயா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2500 ரூபாய் மொத்தமா வைக்கல, பொட்டிக்கிட்டு எல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவேன், ஜாக்கிரதை. இப்ப என்ன செய்யறது? அவர் ஊருக்கு போயிட்டு வர 2 நாள் ஆகும். நம்ம எங்க போறது, எங்க தங்குறது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணு செய்வோமா? இத அடக வச்சு வீட்டு வாடகை கடன்லாம் அடைச்சிருங்க. பிரியா, இப்ப நீங்க வேற நான் வேற இல்ல, வச்சுக்கோங்க. சொல்லுப்பா, என்ன மேட்ரு? ராமகிருஷ்ணன் ஊர் சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காரு. துட்டு குடு, கடன் அடைச்சிருவோம். என்கிட்ட பணம் இல்லையே. அப்படின்னா என்ன கடன் அடைக்க சொல்றியா? அப்படி இல்ல, என்கிட்ட ஒரு செயினும் தோடு இருக்கு. ஆ. அதை வச்சு ஸ்டாப். இது போதும், வா ஷர்ட் கடைக்கு போவோம். பேஜாரடியா? இந்த ஏரியால இதெல்லாம் சகஜம்பா. இந்த பாய் இருக்கிறானே, ஒரு கறிக்கடை வச்சுக்கிறான். அவன் கிட்டவும் மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னா படா பேஜார்பா. ஏன் இருந்தாலும் இப்படி? அவன் அப்படித்தான்ப்பா. அவனுக்கு இந்த நூல் விடுறது, சைட் அடிக்கலாம் பிடிக்கவே பிடிக்காது. நூல் விடுறதுன்னா? நூல் விடுறதுன்னா லவ் பண்றதுப்பா. அவனுக்கு தெரிஞ்சா போட்டுருவான். ஏன்? அவன் ஒருத்தன் லவ் பண்ணா, அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த பொண்ணு பாவம் செத்து போச்சு. அதுல இருந்து பாய்க்கு லவ்ஸ்ன்ற மேட்டர் தெரிஞ்சா கொத்துக்கறி தான். ஹலோ, என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? நம்ம மேட்டர் லவ்ஸா? பார்த்து பாய்க்கு தெரியாம, தெரிஞ்சது அவ்வளவுதான். வா வா. நான் சேட்டே வாங்கோ, சேகர் வாங்கோ. ஆ, நீயே கொடு. நான் சேட்டு எவ்வளவு தேரம்? ஒரு 5000 ரூபாய் தரலாம். நான் சேட்டு, பாட்டி நம்ம தோஸ்தனும் கடைக்கிட்டாந்தா ரொம்ப தான் பந்தா பண்றிய. கழங்காட்டாக்குற செயினுக்கும் கம்மலுக்கும் 5000 ரூபாவா? ஏதாவது பார்த்து போட்டு கொடு. 8000. என்னப்பா, சரியா? சரி, காயத்து போடு. என்னப்பா இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிறேன், சைலண்டா துட்ட வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கினே நீ? உங்களை மறப்பன நானு. இதுக்கு அப்புறம் உங்க கூட சுத்த போற ஆட்டோல. அப்போ போலாம்.